பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களை மீண்டும் சந்திக்க ஆண்டவர் வாய்ப்பு தந்தார். காய் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறேன். இந்த வசனம் இயேசு தன்னுடைய நாவிலே இருந்து உச்சரித்த ஒரு வசனம். ஓகேவா? பாருங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருப்பேங்க அப்படின்னு சொல்லி மனுஷர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு அவர் மனிதனாகவும் ஆண்டவராகவும் இந்த உலகத்தில் வந்துட்டார். அவர் மாம்சத்தில் இருக்கிறார், மனிதனாக வாழறார். அப்போ எப்படி சொல்கிறாரு? சகல நாட்களிலும், ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறாராம். நான் அப்படி தான் சொல்கிறார். இருப்பேன் இல்லை, இருக்கிறேன். சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். அது யாரால முடியும்னா இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பலமுறை படிச்சிருக்கலாம் இந்த வசனத்தை. ஒரு வேளை இப்போ தான் புதுசாக கேட்குறீங்களா இருப்பான். இயேசு மாத்திரம்தான் ஒவ்வொரு நாளும் நம்முடனே இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். எப்போதும் என் ஆண்டவர் இயேசு என்னுடனே இருக்கிறார். எங்கே போனாலும் என் கூட வருவார். என்னை பாதுகாக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நம்புங்க, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான் சொந்தம். சகல நாட்களிலும் நான் தனிமையாக இல்லை, என்னோட இயேசு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நீங்கள் வாழலாம். ஓகேவா? காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.